மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு எழும் சந்தேகங்கள் குறித்தும் அதற்கான விளக்கம் குறித்தும் வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் மோனிஷா சிவமுருகன். ஓட்டு போட போகும்போது நம்ம என்ன அடையாள அட்டைகள் எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதற்கட்டமா வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை மற்றும் பான் கார்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, அடுத்ததா வங்கி மற்றும் தபால் நிலைய கணக்கு புத்தகம், நம்மளுடைய பேங்க் பாஸ்புக், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் நம்ம கொண்டு போகலாம். அதுல முக்கியமா நம்மளோட போட்டோ அட்டாச் ஆகியிருக்கணும். அடுத்ததா மருத்துவ காப்பீடு அட்டை நம்ம கொண்டு போகலாம். ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், அடுத்ததா ஓய்வூதிய அட்டை, 100 நாள் வேலை திட்ட அட்டைகளையுமே நம்ம கொண்டு போகலாம். மக்கள் பிரதிநிதிகளுக்கான அடையாள அட்டை, கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏ அவங்களுடைய அடையாள அட்டைகளையும் அவங்க கொண்டு போகலாம். அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டு, நம்ம ஸ்மார்ட் கார்டையும் கொண்டு போகலாம். இப்ப இதுல 13 அடையாள அட்டைகளை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த 13 அடையாள அட்டைகள்ல இருந்து நம்ம எதனா ஓட்டு போடுறதுக்கு ஒன்னு எடுத்துட்டு போனாலே போதும். முக்கியமா அது கூட நம்மளுடைய பூத் ஸ்லிப்பை கொண்டு போகணும். நம்மளுடைய வாக்கு சரியாதான் செலுத்தப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம வாக்கு அளிச்சதுமே நம்மளுக்கு பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். அந்த பீப் சவுண்ட் கேட்ட பிறகுதான் நம்மளுடைய வாக்கு போய் கரெக்டா விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே விவி பாட் இயந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த விவி பாட் இயந்திரம் மூலமா நம்ம நினைச்ச வேட்பாளருக்கு தான் நம்ம ஓட் போய் விழுந்திருக்கா அதுல செக் பண்ணிக்கலாம். அந்த விவி பாட் இயந்திரத்துல கரெக்டா 7 வினாடிகளுக்கு அந்த வேட்பாளருடைய பெயரும் அந்த சின்னமும் அதுல பிரதிபலிப்பாகும். அது மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுல வேற ஒரு வேட்பாளருடைய பெயரோ சின்னமோ இடம் பெற்றிருந்தா அந்த பூத்துல இருக்க தலைமை அதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு முழுமுதற் உரிமைகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, நம்மளுடைய ஓட்டை கள்ளத்தனமா வேற யாருன்னா நமக்கு முன்னாடியே செலுத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதுதான் இருக்கு. முதல்ல நம்ம போய் நம்ம பூத்துல இருக்க தலைமை அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ண அடுத்த கட்டமா நம்மளுடைய ஓட்டை பதிவு பண்ணுவோம். அந்த ஓட் தான் என்ன சொல்லப்படும் அப்படின்னா டெண்டர் ஓட்ஸ். இந்த டெண்டர் ஓட்ஸ் தனியா பாதுகாக்கப்படும்.